வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல எப்படி அதிக ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைப்போம். அதற்கு நம்ம சில வழிகளை தேர்ந்தெடுப்போம். ஒன்று, நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம்னு நினைப்போம். ரெண்டாவதா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மொத்தமாக டெபாசிட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் இதில் கொஞ்சம் தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அதாவது ஒரு 6லிருந்து ஒரு 8% வரைக்கும் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவதா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதிக நாலேஜும் அதிக டைமும் தேவைப்படும். ஏன்னா ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதான்னு நம்மளால உடனே சொல்லிட முடியாது. அந்த கம்பெனியை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அதிகமாக லாஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே வேலையாக வச்சுருக்கவங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் அனலைஸ் பண்ணவங்க, அனலிஸ்ட்டு, அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்க. இதே இது நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது தப்பாக தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியில் தெரியாமல் காசை போட்டோம்னா அது கம்பெனி திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளோட பணமும் வேஸ்ட்டாக போயிடும். மூணாவதாக இருக்கிற இந்த ஈஸியான பெஸ்ட்டான வழி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது லோ ரிஸ்க்கும் அதிக ரிட்டர்ன்ஸும், அதாவது அதிக ப்ராஃபிட்ஸும் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம பணத்தை கொடுக்க போகிறோம். அவங்க கீழே டீம்ஸ் இருக்கும். இந்த டீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே தான் நாள் ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அது சம்மந்தமாக தான் நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பணத்தை கொடுக்கும்போது இவங்க இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க எல்லா பணத்தையும் வாங்கி அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த கம்பெனிஸில் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனி நல்லா சக்ஸஸாக இருக்கும். அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க, ஓரளவுக்கு இந்த கம்பெனி நல்லா சக்ஸஸாக போகும், அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும்னு. இப்படியே நம்ம ஒவ்வொருத்தர் கொடுக்குற பணத்தை அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டாக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸை கிடைக்கும். நீங்க யோசிக்கலாம், இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு. கரெக்டான கேள்விதான். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற பணத்துல இருந்து ப்ராஃபிட்ஸ் வரும்ல, நமக்கு வர்ற ப்ராஃபிட்ஸ்ல ஒரு பகுதியை அவங்க கமிஷனாக எடுத்துக்கிடுவாங்க. அது எதுக்காகனா, இந்த ஃபண்ட் அலோகேஷன் சார்ஜஸ் என்னும் அசட் அலோகேஷன் சார்ஜஸ். நம்ம பணத்தை கொடுக்குறோம்ல, அந்த பணத்தை அவங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை ஒரு கமிஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எடுத்தது போக நமக்கு ஒரு 12லிருந்து ஒரு 15% வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்கு லோ ரிஸ்காக இருக்குன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜருங்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே படித்து அதிலே இன்வெஸ்ட் பண்ணி அதிலே நாலேஜபிளாக இருப்பாங்க. அதனால நம்ம கொடுக்குற காசை அவங்க பெஸ்ட்டான கம்பெனிஸில் போடுறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லோ ரிஸ்க்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மினிமம் 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபாயிலேருந்து அதிகமாக எவ்வளோ வரைக்கும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 வருஷம் மினிமம் போட்டால் தான் நமக்கு அதிக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ போட்டு ஒரு 2 வருஷத்துலேயே எடுத்துட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் அவ்வளவா கிடைக்காது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈஸின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போ வேணாலும் நம்ம பணத்தை உடனே எடுத்துக்கலாம். நம்ம வித்ட்ரால் கொடுத்த உடனே 2 நாளில் நமக்கு பணம் நம்ம கையில் வந்துடும். நமக்கு எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டாக கருதப்படுது. ஸோ இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.